ஸ்பெஷல் ஆன் ஸ்டேஜ். ஒரு அற்புதமான கலைஞர்னா யாருங்க? சினிமால எந்த கிராஃப்டாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ரெஸ்பெக்ட் பண்றவரு. அவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணாலுமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது. அப்படி ஒரு நல்ல மனிதனா இருக்கிறவரு கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுறவர். ஒரு நல்ல நண்பனா யாருங்க? இன்பத்திலயும் துன்பத்திலயும் நம்ம கூட துணையா இருப்பாருங்க. இதெல்லாம் சேர்ந்தது ஒரே ஆளுங்க. திரையில மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே ஹீரோவாக இருக்க நமது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். ஐ லவ் யூ. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். முக்கியமா விக்ரனன் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நிஜமா ரொம்ப நல்லா பேசுனீங்க. மென்டார் வெற்றிமாறன் போட்டுனேன். நான் படத்துக்கு மட்டும் தான் நினைச்சேன், மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்டார்னு எனக்கு தெரியாது. உட்காருங்க, அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப நல்ல மென்டார் சார். ஒருவேளை நாளை பின்ன நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆயிடுங்க சார். ப்ளீஸ், ஐ நீட் இட் சார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம், நான் போய் சொல்ல. அதனால் இங்கே இருக்க எல்லார் மேலேயும் சத்தியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போகுதுன்னு. இன்றைக்கி அதோட ஆடி லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்.ஆர். ராதா சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குற முன்னால் அந்த டயலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு. ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருந்துச்சு. வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க. அது ராமரில் ஆரம்பித்து ராமர் வந்து தெரில. நான் விடுதலை எப்போ படம் பார்த்த, நாங்கள் ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கானல் இருக்கும்போது படத்தை ஒரு பார்த்துருங்க செய்து அப்படின்னாப்புல. ஷூட் இருக்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார். அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்குறது. ஏன்னா அவர் அந்த படத்தில் எவ்வளோ சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பார், இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அது மேலே ஏதாவது கருத்து இருக்கா, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன்.